இந்த வீடியோவில் ஜியோவோட அன்லிமிட்டெட் ஆஃபர் உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் 50 நாளைக்கு ஃப்ரீயாகவே வரும். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் இனிஷியல் அமௌண்ட்டோ ரீஃபண்டபிள் அமௌண்ட்டோ எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணவே தேவையில்ல. 50 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நாளைக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த 2 ஆஃபருமே கண்டிப்பாக பெஸ்ட். இது இல்லாமல் ஜியோ க்ளவுடுன்னு கொடுக்குறாங்க. ஜியோ க்ளவுடு விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் கூட விட்டுருங்க. நான் ஹைலைட்டாக பார்த்தது எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஏர் ஃபைபர். நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை சும்மா ட்ரை பண்ணியாவது பார்ப்போம், இல்லை எப்படி இருக்குது உங்கள் இடத்துல இந்த ஆஃபர் எப்போ உங்களுக்கு சூட்டபிள் ஆகுனா உங்கள் ஏரியாவில் நல்லா 5G நெட்வொர்க் கிடைக்குது. அட்லீஸ்ட் யாருன்னா ஒரு சிலர் உங்கள் ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க, நல்லா தான் இருக்குது, சிக்னல் நல்லா தான் இருக்குது, பக்காவாக இருக்குது, ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்னு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆஃபரை பற்றின மெசேஜ் கண்டிப்பாக நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்தே இருக்கும். ஓகேங்களா? அதர் நெட்வொர்க்கிங்னா உங்களுக்கு இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் மெசேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைமாவது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஆஃபரோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியோ சிம் புதுசாக வாங்கினாலும் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிலிட்டி. நீங்கள் வேறு நெட்வொர்க் ஏர்டெல்லேருந்து எம்என்பி பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள். இல்லைங்க நான் ஜியோ சிம்மே வச்சுட்டு இருக்கிறேன், நான் புது சிம்மும் வாங்கலை எம்என்பியும் பண்ணல, எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ரீசார்ஜ் ஒரு 299 இல்லை 299 ரூபாய்க்கு மேலே எந்த பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள். எனக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு பேக் ரீசார்ஜ் பண்ணேன், 299 ரூபா பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஆல்ரெடி எனக்கு ஜியோ பேக் இருக்குது, 3 மந்த்துக்கான பேக் வந்து இருக்குது. சரி ஒரு பேக்கு ரீசார்ஜ் பண்ணிப்போமே, இந்த ஆஃபர் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 299 பேக் மட்டும் போட்டால் அது அப்கமிங் பிளானில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்த ஆஃபர் தான் இது. உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கொடுத்துருவாங்க, ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்துடும். ஆல்ரெடி ஜியோ அன்பாக்சிங்லாம் நம்ம சேனலே இருக்குதுங்க, அதனால் அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு ஜியோ ரவுட்டர் இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் கொடுத்துருவாங்க, ஜியோ செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 3 பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. நான் பே பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புக்கிங் பண்ண சொல்ல வெறும் ₹1 1000 2000 கிடையாது. ஏன்னா ₹1 1000 நினச்சி போகிறீங்க. கூகுள் பேயில் புக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 நான் பே பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? மொத்தமே ₹1 தான், ₹1 தான், 1000லாம் கிடையாது. அது மட்டும்தான் நான் செலவு பண்ணாமன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு கால் பண்ணி இதேமாரி நான் புக் பண்ணியிருந்தேங்க அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஏதோ புக் பண்ணேன், அப்போ எனக்கு வரல. செகண்ட் டைம் இன்னும் புக் பண்ண சொல்ல தான் எனக்கு கரெக்டாக அவங்களும் வந்தாங்க, வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லைன்னாங்க. எனக்கு ஓகே ஆகிடுச்சு. எனக்கு இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதேமாதிரி இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்க முடியாது, அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஜியோ டாங்கிள் மாதிரி சின்ன டாங்கிள் கொடுப்பாங்க, இந்த ₹2000 1000 அந்த டாங்கிள் கொடுத்துருந்தாங்க. அதே கான்செப்ட் தாங்க இதுவும். இந்த டாங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, இது மேலே மாடியில் இருக்க சொல்ல ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் கீழே எடுத்துகிட்டு வந்தால் ஸ்பீடு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி குறையுது. நம்ம மொபைல் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பீடு பக்காவாக இருக்கும், ஒரு சில இடத்துல ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ அந்தமாரி அதே கான்செப்டில் தான் இதுவும் வருது. நீங்கள் கரெக்டான இடத்துல பார்த்து வச்சிங்கன்னா ஸ்பீடு நல்லாவே வருது. இல்லை கொஞ்சம் சிக்னல் டவுனாக எடுத்துட்டோன்னா ஸ்பீடு வந்து கம்மியாகுது. அப்லோட் ஸ்பீடும் சரி, டவுன்லோடு ஸ்பீடும் சரி. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு தேவைப்பட்டுது அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. 50 டேஸ் நீங்கள் எந்த அமௌண்ட்டை பே பண்ணதால 50 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில் வரும். ஏன்னா இது போஸ்ட்பெய்டு தான். ஓகேங்களா? இது போஸ்ட்பெய்டு, உங்களுக்கு பில் வரும், நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 50 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவைப்படலை, இல்லைங்க எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு ஸ்பீடு வரல, இல்லை எனக்கு இது சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டனும் டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். இல்லை 50 டேஸ் கழிச்சு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு இதோட யூசேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூவும் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் இந்த ட்ரையல் ஆஃபராக இருக்குது, ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.